நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன். நம்ம அதிரை FM மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க RJ ரம்யா. இன்னைக்கு நம்ம அதிரை FM மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, திருச்சியிலேருந்து ரொம்ப சிறந்த முறையில் யூனிக்கான டிசைன்ஸில் ஆரி ஒர்க் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரெமினா அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேடம். என்னோட பேர் ரெமினா பேகம். நான் திருச்சிலேருந்து பேசுறேன். நான் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட், அப்புறம் ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க ஒரு பேக்கேஜா கல்யாணத்துக்கு தேவையான மேக்கப், நெயில் ஆர்ட், ஹேர் ஸ்டைல், சாரி ஃபிளிட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். நான் 3 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன். அப்ப ரொம்ப பயந்துகிட்டு ரொம்ப டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப யோசிப்பேன். இப்ப கான்பிடண்டா எந்த விஷயத்தையும் என்னால செய்ய முடியுது. ஒர்க் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் வந்துச்சு? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க பிறந்த டைம்ல கொஞ்சம் ஒரு மாதிரி லைஃப் ஒரு ரொட்டீனா போயிட்டே இருந்துச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சு. சரி, நம்மளாம் ஏதாவது வீட்டுல இருந்து பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் செய்யணும்னு ஆசை. படிச்சதுக்கு வெளியில போய் பண்ற அளவுக்கு குழந்தைங்களை வச்சுட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, பிள்ளைங்களை விட்டுட்டு போறதுக்கோ இல்ல அது சரி வராதுன்ட்டு. அதனால வீட்டுல இருந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணலான்னு நானா கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல ஓகே, ஆரி ஒர்க்னா நம்மளோட ஷெட்யூல் தான், நம்ம ஒர்க் எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்றதுனால ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஏதாவது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? நான் இந்த தொழில் ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். கிளாஸுக்கு, மெட்டீரியல் அப்படின்னு. ஆரி ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு பொருள் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேடல் இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க நம்ம கிட்ட, இந்த கலருக்கு இது மாதிரி செய்யுங்க. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால அப்பப்ப எனக்கு வர இன்கம் வச்சு அடுத்தடுத்து மெட்டீரியல் வாங்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல 10,000 ரூபாயில ஆரம்பிச்சதுதான். இப்போ நம்ம ஒரு முதலீட்டுல ஆரம்பிச்சிருந்தாலும் இப்ப ரொம்ப நல்லாவே பிசினஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதோட வரவேற்பு அப்படின்ற மக்கள் மத்தியில எப்படி மேம் இருக்கு? இப்ப டிசைனிங் பொறுத்தளவுக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே ஒவ்வொரு தடவையும் விதவிதமா போடணும், மத்தவங்களும் நம்மள அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதுலதான் இருப்பாங்க. அப்ப நம்ம அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அவங்கள ரெடி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆரி ஒர்க்கு, மெஹந்தி எல்லாரையும் விட நம்ம தனியா தெரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா நம்ம தனியா தெரியணும் அப்படின்னு தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப அதுக்காக மக்கள் இந்த விஷயத்தை விட மாட்டாங்க அப்படிங்கறதுனாலதான் நம்ம இதுல செய்ய ஆரம்பிச்சோம். அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவும் நம்மளால முடியுது. இப்போ ஒரு கல்யாண பெண்ணை அலங்கரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். முன்னால கல்யாணம் அப்படின்னா பொண்ணை மட்டும் வீட்டுல உள்ளவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. இப்ப ஒரு 10 வருஷமா மேக்கப்ன்றது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுல இப்ப HD மேக்கப்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஏர் பிரஷ் மேக்கப் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு மேம். அதே மாதிரி முன்னால பிரைட்ஸ்க்கு மட்டும்தான் மேக்கப்னு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பிரைட்ஸ் மேடு, க்ரூம் மேக்கப், அப்புறம் இது கெஸ்ட் மேக்கப் நிறைய வந்துருச்சு மேம். இப்போ ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு காஸ்ட்ல இருந்து நீங்க அலங்கரிக்கிறீங்க மேம்? எங்கள்கிட்ட நாங்க காஸ்ட் பத்தி மேக்சிமம் எந்த ஒரு கஸ்டமர்கிட்டையும் அமௌண்ட் பார்த்து நாங்க வேலையே பாக்குறது கிடையாது. அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன், அவங்களோட ஆசைகளுக்காக மட்டும்தான். எங்கள்கிட்ட 2,500 ரூபாயிலேருந்து இருக்கு. நாங்க அதுல அவங்கள்ட்ட எப்படி பேசி அவங்களோட சூழ்நிலைகள் சொல்லும் போது அதுக்கு தகுந்தாப்புல நாங்க லெஸ் பண்ணிக்குவோம். இல்ல மத்தவங்கள்ட்ட எப்படின்னா நாங்க எவ்வளவு எல்லார்ட்டையும் வாங்குறோமோ அந்த அமௌண்ட் தான் நார்மலா வாங்கிக்கிறது. 2,500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 20,000 வரைக்கும் மேக்கப் இருக்கு. அதுலயே அதே மாதிரி இப்ப நாங்க ஒரு பேக்கேஜா பண்ணும்போது கல்யாண பொண்ணுக்கு என்னென்ன தேவை, மெஹந்தி போடுறது, ஆரி ஒர்க் போடுறது, சாரி ஃபிளீட்டிங், ஹேர் ஸ்டைல், மேக்கப் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு ஷாப்பா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களா மேம்? இல்ல வீட்ல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இது நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒரு
அன்மேரிடுக்கு பொண்ணு. அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்தாப்புல வெளியில போய் அவங்க பண்ண முடியும். இப்ப நான் வீட்ல இருந்து பண்ற மாரினா ஆரி ஒர்க்கு, மெஹந்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களுக்கு குழந்தைங்க இருக்கனால அவங்கள வீட்ல விட்டுட்டு நம்ம வெளியில போற அளவுக்கு இது இல்லாதனால வீட்லயே இருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இப்போ ஆரி ஒர்க் பண்றீங்க இல்லையா? அதை எப்படி கத்துக்கிட்டீங்க? ஆரி ஒர்க் கத்துக்க நான் வெளியில போய் தான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் யூடியூப் பார்த்து கத்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தப்ப எனக்கு வீட்ல பிள்ளைங்கள வச்சுட்டு செய்யவே முடியவே இல்ல. அவங்க அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டாவும் இல்ல. அதனால நான் வெளியில போயிட்டு எங்க நான் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு தான். அப்ப நான் அங்கிருந்து இப்ப வெளியில போயிட்டு ஒரு டவுன்ல போய் தான் கத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது பேசியல் இந்த மாதிரிலாம் பண்ணணுமா மேம்? அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபேஷியல்ல நெறைய இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாரி ஒரு ஸ்கின் டோனுக்கு தகுந்துதான் நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு சில பேரு அதெல்லாம் பண்ணாமயே ஸ்ட்ரெயிட்டாவும் மேக்கப் பண்ணிக்கலாம். நம்ம குடுக்குற லுக்ல தான் இருக்கு. நம்ம நேச்சுரல் லுக் குடுத்து மேக்கப் பண்ணிக்கலாம். இல்ல சாதாரணமாவும் பண்ணிக்கலாம். அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம் தான். ஃபேஷியல் பண்றது, பண்ணாதது எல்லாம் அவங்கவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா ஃபேஷியல்னு ஒண்ணு பண்ணுனோம்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா காமிக்கும் அவங்கள. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது கண்டிப்பா அதுல நிறைய சவால்கள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க சந்திச்ச சவால்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, என்னோட குழந்தைங்கள வீட்ல வச்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா 2 பேருமே ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்கள வச்சுட்டு பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கத்துக்க போற டைம்லயும் குழந்தைங்க 2 பேரையுமே அம்மாட்ட விட்டுட்டு நான் போய் கத்துக்கிட்டு வருவேன். அவங்க அந்த நேரத்துல அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பாவமாவும் இருக்கு. எப்ப குழந்தைங்கள விட்டுட்டு போறது, வீட்ல வேலைங்கள பார்த்துட்டு போறது ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆகும்போது அது ஒண்ணுமே பெருசா தெரியல. இப்போ ஆரி ஒர்க் யாரெல்லாம் கத்துக்கலாம் மேம்? எல்லாருமே கத்துக்கலாம். அதுல இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒண்ணு வேணும். பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலயும் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். யார் வேணா கத்துக்கலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யூடியூப் பார்த்து கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம கிளாஸ்ன்னு போயிட்டு அங்க போய் கத்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப் பார்த்து கத்துக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தா அவங்க அதிலேயே கத்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. யார் வேணா கத்துக்கலாம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கத்துக்கலாம். எத்தனை வயசு வித்தியாசமும் கிடையாது. யார் வேணா கத்துக்கலாம். இப்போ நம்ம நிறைய சவால்களை சந்திச்சு இருந்தாலும் இந்த நேரத்துல நான் மறக்க முடியாத தருணங்கள்லாம் இருந்துச்சு. அது மாதிரி இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். மறக்க முடியாத தருணம்னா, நான் ஒரு கிராமத்து பொண்ணு. இப்ப எங்க ஊர்ல வந்து எல்லார் வீட்லயும் படிக்க வைப்பாங்க. எல்லாருமே ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. ஆனா யாரையும் வந்து வெளியில போய் வேலை அப்படின்னு செய்யறதுக்கு யார் வீட்லயும் பர்மிஷன் கொடுத்தது கிடையாது. எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா, இந்த சைடு ஹஸ்பண்ட், மாமியார், மாமனார் இவங்க எல்லாரும் கொடுத்த ஒத்துழைப்புனால நான் போய் கத்துக்கிட்டு பண்ணும்போது, இப்ப எனக்கு அப்புறம் என்னைய பார்த்து என் தங்கச்சி வந்தாங்க. இப்ப எங்களை பார்த்து எங்க ஊர்ல நிறைய பொண்ணுங்க வந்து நிறைய படிச்சு நிறைய வெளியில வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுமே ஆரி ஒர்க் கத்துருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்காங்க. அவங்களே எங்க கிட்ட வந்து அக்கா நீங்க பண்ணனாலதாக்கா நாங்க எங்கனால பண்ண முடியுது அப்படின்னு எங்க கிட்ட சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க வெளியில வந்திருக்காங்கங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் மனசுக்குள்ள. இப்போ நீங்க இது தனியா பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல குரூப்பா பண்ணிட்டு இருக்கீங்களாமா? இல்ல, நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்துதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து இது ஒரு பேக்கேஜாவே, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி பேக்கேஜாவே நாங்க 2 பேருமே எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்னதான் ஒரு சுயதொழில் செஞ்சாலும் ஒரு பெண்ணா எடுத்துக்கும் போது நம்ம குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது ஒரு அவசியமான ஒண்ணா இருக்கு இல்லையா? அந்த வகையில உங்க குடும்ப ஒத்துழைப்பு எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா இந்த இடத்துல எங்க வீட்ல எல்லாருமே சப்போர்ட். எங்க மாமியார் வீட்டு சைடு மாமனார், மாமியார், என்னோட ஹஸ்பண்ட், குழந்தைங்க அவங்க முதற்கொண்டு சப்போர்ட். நான் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. எங்க வீட்ல அந்த எல்லாருமே நமக்கு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ஓகே அதுக்கான ஒரு இதா இருக்கட்டும், நான் வந்து நல்லபடியா பண்ணணும் வைக்கணும்ன்றதுல எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். இப்போ உங்களோட தொழில்ல அடுத்த கட்ட பிளான் அப்படின்னு ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா மேம்? கண்டிப்பா இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு சாரி ஃப்ரீ ஃபிளிட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அப்பப்ப எடுத்துட்டு இருக்கோம். அது போக இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல ஆரி ஒர்க், மெஹந்தி இதை பத்தின கிளாஸ் எடுக்கலாங்கிற ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ஓகே மேம், சூப்பர் மேம். இப்போ உங்களை மாதிரியே சுயதொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? சுயதொழில் செய்யக்கூடிய நினைக்கிறவங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் தெளிவா இருக்கணும். நான் இதுதான் பண்ண போறேன், என்னால இதுதான் பண்ண முடியும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதே மாதிரி நம்ம நினைச்சுக்கணும், நம்மளால இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடென்ட்ல இருந்தோம்னா கண்டிப்பா எதை வேணா செய்யலாம். மேம், இப்போ ஆரி ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைந்த விலையில அதிகமா டிசைன் பண்ணி கேட்பாங்க இல்லையா? ஸோ அவங்களையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க மேம்? இப்போ வந்து ஆரி ஒர்க் நம்மள்ட்ட வந்து பிரைஸ் வந்து 600ல இருந்தே ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. ஆனா நம்மள்ட்ட இப்ப கஸ்டமர் வந்து கேட்கும்போது என்னால இவ்வளவுதான் பட்ஜெட், என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல அவங்க சொல்லும் போது கண்டிப்பா நான் அந்த இடத்துல வேணான்னு சொல்ல மாட்டேன். அவங்களோட ஆசையை மீறி
நமக்கு என்ன இருக்கு, அவங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சாட்டிஸ்பேக்ஷன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அவங்க பட்ஜெட் கேட்கும்போது அது ஒரு 3000 ரூபாய் பிளவுஸா இருந்தாலும் 2000 ரூபாய் கூட நாங்க பண்ணி கொடுப்போம். ஏன்னா அங்க அவங்களோட சாட்டிஸ்பேக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்பதான் அவங்க நம்மள நம்பி அடுத்தடுத்த இதுக்கும் வருவாங்க. அது மாதிரி வந்துகிட்டும் இருக்காங்க கண்டினியூஸா. இதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பட்ஜெட் இருக்குன்னு சார் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். மெஹந்தி வந்து 150ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. அது நம்ம 150ல இருந்து 2000 3000 வரைக்கும் இருக்கு. மெஹந்தியை பொறுத்த அளவுக்கு அது நம்மளோட ஒர்க்கை பொறுத்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி மெஹந்திலையும் வந்து முன்னாடி வந்து பொண்ணுங்க இப்படிதான் போடுவாங்க, கல்யாண பொண்ணுக்கு போடுவாங்க, வீட்டுல உள்ளவங்க ஜஸ்ட் மருதாணி இப்படி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பிரைட்ஸ்மேட் நிறைய பேரு நிறைய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மணப்பெண்ணுக்குன்னு தனியான மெஹந்தி எதுவும் இருக்கா மேம்? அவங்களுக்கு வந்து இப்ப மெஹந்தியை பொறுத்த அளவுக்கு பாம் லென்த், ஹாஃப், எல்போ, 3/4 அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல வந்து பொண்ணுங்களுக்கு வந்து இப்ப மேக்சிமம் எல்லாமே எல்போ மேலையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. லெக் இருக்கு, முன்னால அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. இப்ப நிறைய விஷயங்கள் நிறைய அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ ஒரு பெண்ணா மற்ற பெண்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ஒரு பெண்ணா மற்ற பெண்ணுங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றது, மத்தவங்க என்ன நினைப்பாங்கிறத ஃபர்ஸ்ட் யாருமே யோசிக்காதீங்க. மத்தவங்க என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், நமக்கு நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதும். பக்கத்து வீட்டுக்காரங்களோ, எதிர்த்த வீட்டுக்காரங்களோ, சொந்தக்காரங்களோ என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அதெல்லாம் பத்தி யாருமே யோசிக்காதீங்க. என்னால இது பண்ண முடியும், நான் பண்றேன் அப்படிங்கறத நீங்க வந்து கான்பிடண்டா இருந்து கண்டிப்பா பண்ணுங்க. உங்கனாலையும் இப்ப எங்களை மாதிரி சாதிக்க முடியும். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நான் எங்களை வந்து இதுல இன்வைட் பண்ணி எங்களை நீங்க உங்களுடைய நல்ல நேரத்தை எங்களுக்காக நீங்க செலவிடுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி 365 நாளும் ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்ட இருக்க திறமையை கண்டுபிடிச்சு அதை வச்சு ஒரு இன்டர்வியூவா எடுத்து பண்றீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய நீங்க நல்லா செய்யணும். கண்டிப்பா நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட ரெமினா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற போகிறேன். நான் உங்கள் RJ ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலமோ தெரியப்படுத்தலாம்.